ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து சும்மா ஜாலியாக இருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தோமா, அப்போ திடீர்னு வந்துட்டு பீஸா சப்பாத்தி வந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். நம்ம அதை வந்துட்டு 1/2 அன் ஹவர் வந்து ஊறட்டும். நல்லா இது ஊறினா தான் அது வந்து நல்லா இது பண்ண முடியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம வந்துட்டு 6 பால்ஸ் உருட்டி வச்சுக்கலாம். ஒரு சப்பாத்திக்கு 2 பால்ஸ் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துருச்சு. அந்த மாதிரி வந்துட்டு 6 பால் இருந்துச்சு. அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ், இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆனியன், டொமேட்டோ, பீன்ஸ், கேபேஜ், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து நைஸாக கட் பண்ணிட்டுருக்கோம். ஆனியன் வந்து நீட்டமாக ஆனியன் கேபேஜை நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சாச்சு. நானும் ஜனாவும் செய்து தான் இது வந்து 2 பேர் சேர்ந்து தான் சமைச்சோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வடசட்டி எடுத்து வச்சுட்டு அதில் வந்துட்டு ஆயில் ஊற்றி கேபேஜ் போட்டுக்கலாம், பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதுவும் பண்ணி எடுத்துக்கோங்க. தனித்தனியாக வந்து ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் ஆயில் ஊற்றி எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணிட்டு நிறையா போடாதீங்க, கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் இருந்துச்சு, அதையும் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான வீட்டில் இருக்க மசாலா ஐட்டமே வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு சிக்கன் 65 மசாலா, அப்புறம் பாஸ்தா மசாலா இருந்துச்சு, அது கரம் மசாலா, மிளகாத்தூள், லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக லைட்டாக ஆயில் ஊற்றிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா அது நல்லா ஒட்டும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சப்பாத்தி தேய்ச்சிட்டு உள்ளுக்குள்ள அந்த ஸ்டஃபிங்லாம் பண்ணிவிட்டு திரும்ப மேலே ஒரு சப்பாத்தி வச்சு க்ளோஸ் பண்ணி தவாவில் லைட்டாக பட்டர் இல்லை ஆயில் ஆட் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பீஸா சப்பாத்தி ரெடி. ஓகே, பை பை.